Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பல்லடத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். ஆனா 27ஆம் தேதி நிறைவு விழாவுடைய இறுதி தேதிங்கன்னா 27 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்க. 27, 28 வேறு நிகழ்வுகள் இருக்கு. 2 நாட்கள் பிரதமர் அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பல்லடத்துல சரியாக 2 மணி மத்தியானம் 2 மணிக்கு 27ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு பல்லடத்துல நடைபெறும். மாண்புமிகு திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிகழ்வுல பங்கேற்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் அவர்கள் உரிமை என்ன, அந்த தலைவர்கள் அவங்க நியமிச்சுக்கிறாங்க. தமிழக காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் அதனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை யார் பொறுப்பேற்றிருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மக்கள் நலனுக்காக தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பணி செய்வார்கள் அப்படிங்கிறக்காக தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அதனால் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்கன்னா, வேறு கட்சியாக இருந்தாலும் எதிரெதிர் சித்தாந்தமாக இருந்தாலும் அரசியல் மரபு புதிதாக ஒருவர் வரும் பொழுது அவருக்கு அந்த வாழ்த்து செய்தியை சொல்வது நம்முடைய மரபு. அதே நேரத்தில் இதற்கு முன்பு தலைவர் KS அழகிரி அண்ணன் அவர்கள் பணி செய்திருக்கிறாங்க இத்தனை காலமா. அவர்கள் இப்ப தலைவர் பதவியிலிருந்து அடுத்த பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க. அவர்களும் தமிழக மக்கள் எல்லாம் அவங்களும் கண்டிப்பா வேலை செஞ்சிருப்பாங்க, உழைச்சிருக்காங்க. அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சி வேறு வேறாக இருந்தாலும் கூட அடிப்படை பணி என்பது தமிழக மக்கள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் எல்லாம் பணி செய்யணும். அதனால உங்களுடைய பணி சிறக்கட்டும், வாழ்த்துக்கள். அது உங்களுக்கு அந்த பாரத் மண்டபத்தினுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய மண்டபம், ரொம்ப பெரிய மண்டபம். நேரில் பார்த்தா தான் அது நமக்கு அந்த இது தெரியும் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு. அதனால நம்ம டீ சாப்பிடும்போது தொண்டர்கள்லாம் கூட இருந்தாங்க மத்தியான பிரேக்ல. அவர்கள்லாம் அழைத்தார்கள், இந்த மாதிரி நீங்க எங்களோட வந்து அமர வேண்டும் என்று. அதனால் தொண்டர்களோடு சென்றும் அவர்களோடு அமர்ந்து அந்த பாரத் மண்டபத்துல நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகின்ற உரையை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. நம்ம கட்சியில சாதாரண எல்லாரும் எல்லா இடத்துலையும் உட்காருவாங்க. அந்த ஒரு அரங்குக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பிரதமராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம் என்கின்ற அளவுல தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடுகள் இருக்கு. அது உள்ள நீங்க பார்க்கலாம். எந்த தொண்டரும் கூட பிரதமர்கிட்ட போய் நேரில் போய் பேசலாம். ஒரு பிரதமர் சாப்பிட்டு பக்கத்துல போய் நிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கட்சி கூட்டத்திற்குள்ள ஒரு பெருசா உங்களுக்கு அந்த ஒரு வேற்றுமை, தலைவர் தொண்டர் என்கின்ற வேற்றுமை பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்துல எங்கேயுமே இருக்காதுங்கண்ணா. அதே போல நான் இருந்திருப்பது நானும் தொண்டன் தானுங்கண்ணா. தலைவருங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டுடைய கூட்டணி அமைப்பு அம்சம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நிச்சயமாக நேரம் வரும்பொழுது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசுறோம்.